நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 111 நாள் ஆகுதுங்க. ஆக்சுவலாக மக்காச்சோளம் நேரத்துக்கு ஓரளவுக்கு நல்லாவே காய ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த கடைசியில் இருக்கிற 1 ஏக்கர் மட்டும் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த 1/2 ஏக்கர் மட்டும் காயாமல் கொஞ்சம் பச்சை அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருந்து மேலே வரைக்குமே பச்சை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பாதி இதுகளில் இந்த வேலி உரங்களில் இருக்கிறதுல கதிர்களும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கிளிகளும் அணில்களும் பாதிக்கு மேலே சாப்பிட்ருச்சு. சரி பரவாயில்ல, போகட்டும். அது மாதிரிக்கு நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஷார்ட் தான். அதாவது இந்த தமிழக அரசு காட்டுப்பன்றிகளை சுடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. எத்தனை கிலோமீட்டருக்கு வெளியே வந்தால் சுடலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு. அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸ் என்னென்னு சொல்லி அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்குள்ள கூட கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா காட்டுப்பன்றிகளோட அட்டகாசம் கடந்த சில வருடங்களாக எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் நான் இருக்கிற அந்த சங்கரவங்கல் பகுதி ரொம்ப உள் மாவட்டங்க. எந்த பகுதிகளையும் இந்த அளவுக்கு காட்டுப்பன்றிகள் தொந்தரவு இருக்குது அப்படின்னா பார்த்துக்கிற வேண்டியதான். ஏன்னா மலை ஓரங்களில் இருக்கிற பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்துச்சுன்னா கூட சரி ஓகே, காட்டுகள்லேருந்து வந்துடுது, மலை பகுதியில் இருக்கிறது வந்துடுது அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி சமவெளி பகுதியில், அதுவும் கரசல் நில பகுதிகளிலையும் இந்த அளவுக்கு காட்டுப்பன்றிகள் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதை பற்றின கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மக்காச்சோளம் அறுவடை மற்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.